பார்வதி தேவி சொன்னாள், 2 குழந்தைகளை ஈன்றேன், இருவரும் உலகை காத்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு 3ஆவதும் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று. சரி, உன்னுடைய புடவையின் முந்தானையை விரித்து கொண்டு நீ என்னை பார்த்து ஒரு முறை கூட தவம் செய்து கொள், உன்னுடைய தவம் முடிவதற்குள் உன் மடியிலே ஒரு குழந்தை இருக்கும் என்று சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி தவம் இருந்தாள். சுடலை முத்துக்களாக அவளுடைய முந்தானையிலே விழுந்தது. பார்வதி தேவி சொன்னாள், கேட்டதோ குழந்தை, கொடுத்ததோ சுடலை முத்து. இதை எப்படி நான் குழந்தையாக மாற்றுவேன்? இந்த முத்துக்களை குழந்தையாக மாற்றி கொடுங்கள் என்று கேட்க சிவபெருமான் மாற்றி கொடுத்து சுடலை முத்துக்கள் குழந்தையாக மாறியதால் சுடலை மாட சுவாமி என்று சொல்லி வணங்கினோம். இது கூட பெரிய விஷயம் அல்ல. கைலாயத்திலே இருக்கிறார் சுடலை மாட சுவாமி, அடிக்கடி பூலோகம் வந்து போகிறார். பெற்றோர்கள்